எங்களோட தமிழ் எபிசோட்ல நீங்க தான் எங்களுடைய முதல் கெஸ்ட். வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் மை மாம். மினிமல் டேக்ஸுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து இப்போ கிளைண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, டேக்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லாமல் மினிமல் குறைக்க முடியுமா, எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியும். உங்களுடைய லைஃபோட பேலன்ஸ் ஷீட்ல எழுதப்பட்ட ஒரு விதியா, இவனை பூட்டிட்டா, அந்த தங்கத்தை பூட்டிட்டா, உனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபைனான்ஷியல் லிட்ரஸியும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த கதை சொல்ற பழக்கம் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு கதை. ஆமா, அங்க பல அல்வா கடை இருக்கும். ஆனா இட்டுக்கடை அல்வாக்கு வந்து அந்த அந்த ஒரு பிராண்ட் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ இருக்கு. நான் வந்து ஒரு வண்டியை வந்து வாடகைக்கு எடுத்து டெலிவரி பண்ணலாமா, இல்லை வண்டியை வாங்கி நான் வந்து இஎம்ஐலோட எடுத்துக்கலாமா? அப்போ கம்யூனிகேஷனும் முக்கியம், அந்த ட்ரஸ்ட் பில்டிங்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? To be a good auditor, one should be good at the client's business than the client himself. நாளைய சிஎஸ்க்கு நீங்க எந்த டிசிப்ளின்னு சொல்வீங்க? அப்புறம் என் பையன் காலத்தில் வந்து லேப்டாப் பேசுவோன்னு நினைக்கிறேன், அப்படியே வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட். பணம் தான் யதார்த்தம், கேஷ் இஸ் ரியாலிட்டி, ப்ராஃபிட் இஸ் சானிட்டி அப்படின்வாங்க. Hello everyone. This is Cynthia Rajan, and I'm your host for today's Coffee with CA episode. I'm super excited to share with you something really special today. Coffee with CA series has received tremendous support, love, and encouragement from all of you this year. Thank you so much to every accounting and finance professional and all the chartered accountants who supported us throughout. Over time, in Coffee with CA, we have made the episodes more inclusive by bringing in different languages so that we can reach as many of you as possible. We started off with English, moved on to Malayalam, then Hindi. அதே வரிசையில் இன்னைக்கு காஃபி வித் சிஏ நம்ம தமிழில். ஆமாங்க, சொல்லும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம காஃபி வித் சிஏ இனிமே நீங்க தமிழ்லையும் பார்க்கலாம். நீங்க இவ்வளோ நாள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், லவ் எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பலம். இந்த புது முயற்சியான காஃபி வித் சிஏ தமிழுக்கும் இதே சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இதே எங்களோட முதல் முயற்சி, முதல் படி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட முதல் காஃபி வித் சிஏ எபிசோடோட முதல் கெஸ்ட். இவரு சிஏ பிராக்டிஸ், பாலிசி அண்ட் பர்பஸ் இந்த 3 விஷயத்தையும் ரொம்ப அழகா பிரிட்ஜ் பண்ற ஒருத்தர். இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், வேல்யூவர், இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல், இண்டிபெண்டன்ட் டிரெக்டர், இப்படி சொல்லிட்டே போகலாம். இது மட்டும் இல்லாம இவர் ஒரு யூடியூப் பிரபலம் கூட. ஆமா, நீங்க யூடியூப் போய் இவரோட இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். இவர் கிட்டத்தட்ட 7500 செஷன்ஸ், லெக்சர்ஸ் எடுத்திருக்காரு ஆன் டாக்ஸேஷன், இன்வெஸ்டர் அவேர்னஸ், கவர்னன்ஸ் அப்படின்ற நிறைய தலைப்புகளில் 7500 செஷன்ஸ் எடுத்திருக்கார். இவர் ஐஐஎம் மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கார். இவரால் பல்லாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் பலனடைஞ்சிருக்காங்க. இவரோட இன்னொரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான நிதி சார்ந்த கருத்துக்களை, அதாவது ஃபினான்ஷியல் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப எளிமையான தமிழில் அழகாக கதையாக சொல்கிறவர். இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் திரு சிஏ டாக்டர் கோபாலகிருஷ்ண ராஜு அவர்கள். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்களோட காஃபி வித் சிஏ தமிழ் எபிசோட். வணக்கம். எங்களோட தமிழ் எபிசோட்ல நீங்க தான் எங்களுடைய முதல் கெஸ்ட். அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். சந்தோஷம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், இன்சைட்ஸ் இது எல்லாத்தையும் நானும் எங்க வியூவர்ஸும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. உங்களுக்கு கதை சொல்றது ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த். இதை பத்தி நான் இன்ட்ரடக்ஷன்லயும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்டைல்ல உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம், உங்களுடைய கதை. வெரி குட். நான் வந்து ஒரு சிஏ ஃபேமிலி. அப்பா அம்மா 2 பேரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா தான். என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போல்லாம் வந்து, அதாவது நான் சிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி படிக்கும்போது, இப்போல்லாம் நீ வந்து படிக்கும்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் வந்து பரீட்சையில் எக்ஸாம் ஹாலில் வந்து எழுதுவாங்க. நான் எக்ஸாம் எழுதும்போது I used to be the only lady candidate. So women வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் வர்றது வந்து ரேர். ஸோ 60s 70s 80sலாம். ஸோ அப்போது தட் வாஸ் அது வந்து என்னோட மைண்டில் இட் வாஸ் இன்கிரெயின்டு. ஸோ அம்மா இதாக பண்ண முடியும் அப்படின்னா, நான் சிலதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேரை நாம் வந்து பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும். அதில் ஒன் சச் இன்ஸ்பிரேஷன் இஸ்
very important inspiration is my mom. Okay. So that is one simple background about me. ஓகே, எங்கள் அம்மாவால் இப்படி, ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்டில் அவங்களுக்கு டெபிட் கிரெடிட் என்னன்னு தெரியாது, அக்கௌண்டன்ஸ்னா என்னன்னு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அதனோட ஸ்பெல்லிங்லாம் என்னென்னு கற்றுண்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் கற்றுனது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கணக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள், அதனால தான் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுங்கிறது கணக்கு, அக்கௌண்டன்சிங்கிறது கணக்கு பதிவியல். ஸோ என்னைக்கு நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, கணக்கு பதிவியல் ஆட்டோமேட்டிக்காக கூட வந்துடும். இதான் என்னுடைய ஹம்பிள் அண்ட் சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். அழகான இன்ஸ்பிரேஷன். இன்ஃபேக்ட் அம்மா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து படித்து வந்திருக்காங்கன்னா, அப்போ உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கு. டெஃபினட்டாக. ஸோ ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளரலை, புஸ்தகம்லாம் கூட இருக்காது. இன்றைக்கி வந்து எல்லா கலர்லேயும் வந்து உங்களுக்கு புஸ்தகம் இருக்குது, ரெட்டு கலர், க்ரீன் கலரில் எல்லா கலர்லேயும் புஸ்தகம் இருக்குது. அப்போல்லாம் புஸ்தகங்கிறது இன்ஸ்டிடியூட் போட்ட ஒரே ஒரு புஸ்தகம் தான், அதை வச்சு தான் படிக்கணும். இல்லை அதான் ஃபாரின் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்கும், அதை தான் வாங்கி படிக்கணும். ஸோ எங்கள் அப்பாவும் வந்து வாத்தியார் தான், ஸோ அவங்களும் வந்து டீச்சர். ஸோ நான் வந்து வாத்தியார் ஆனதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அப்பா. பிகாஸ் அப்பா வந்து கணக்கு பதிவியல், அக்கௌண்டன்சி எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இதே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பார். ஸோ அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன் நான் வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு நான் வந்தேன், நானும் வந்து ஒரு வாத்தியாராக இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நானும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன். நைஸ். இன்ஸ்பிரேஷன் பற்றி இப்போ பேசணும் சார். அது சார்ந்த ஒரு கேள்வி. அப்பா அம்மா ரெண்டு பேருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபீல்டில் இருக்காங்க. அப்போது நீங்கள் சிஏ துறையில், நீங்கள் நிறைய துறையில் இருக்கீங்க, அதில் சிஏ துறைக்கு வந்ததுக்கு ரீசன் உங்களுடைய சாய்ஸா? ஒன்று இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம், பட் அது உங்கள் சாய்ஸ் மட்டுமா, இல்லை இது இப்படி கூட சொல்லலாம், உங்களுடைய லைஃபோட பேலன்ஸ் ஷீட்டில் எழுதப்பட்ட ஒரு விதியா? எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரியே சொல்கிறேன். அதாவது ராம அவதாரத்தில் அவர் இருந்த யுகம் வந்து அந்த திரேதா யுகம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவர் அப்பா பேச்சை கேட்டார், அதனால் அவருக்கு மோட்சம் கிடைச்சிது. இதே நீங்கள் பக்த பிரகலாதருடைய அந்த சத்தியயுகத்தில் வந்தீங்கன்னா அவர் வந்து அப்பா பேச்சை கேட்கல, அவர் வந்து மோட்சம் அடைஞ்சார். சரி, இது கலியுகம், நான் வந்து அப்பா பேச்சை கேட்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பையன் வந்து கேட்குறான். அவர் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி இருக்கே, நான் யார் பேச்சை கேட்கறது அப்படின்ட்டு. அப்போது அப்பா சொல்கிறாரு, இந்த பாருப்பா, வாழ்க்கையில் வந்து நம்ம சிரிச்சுண்டே அண்ட் ஃபேமிலியில் வந்து என்ன சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே உன் அம்மா பேச்சை கேட்கறது தான் நல்லது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிகினிங்லேருந்து, அதாவது ஆரம்பத்துலேருந்தே அம்மா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்போது அவங்க சொன்னது ஒரே விஷயந்தான். நாங்கள் ரெண்டு பேரும் செய்ய படிச்சிருக்கோம், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க. அதாவது முதற்கட்ட ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறனாலும் சரி, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறனாலும் சரி, அது ஜீரோலேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அது அந்த கஷ்டங்கள்லாம் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ சிறுக வந்து அவங்களுடைய வளர்ச்சியை வந்து குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போது இதை வந்து யார் அடுத்தது எடுத்துன்னு போகணும்? ஒரு நாளாக சிஏ படித்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அப்போ வந்து அப்பாலாம் ஆஃபீஸில் அட்டன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் நாள் வந்து நான் சொல்லிட்டேன், அப்பா இனிமே இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். பட் அன்றைக்கி எனக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியமோ ஒரு எக்ஸ்பர்டைஸ்லாம் கிடையாது. ஆனால் குதித்தேன். ஏன்னா இதை பார்த்து வளரும்போது உங்களுக்கே வந்து, ஸோ இது வந்து ஒரு கம்பல்ஷனா இல்லை ஒரு சாய்ஸா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து, அதாவது அவங்க வந்து வாழ்க்கையில் வாழ்ந்து இந்த பாதையில் நாங்கள் போயின்னு இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போயிருக்கோம், நீ வேறு பாதையில் போனேன்னா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து எங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக நாங்கள் வந்து வாழ்க்கையில் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது. ஸோ இதை அவங்க சொல்லலை, ஆனால் அவங்க வாழ்ந்து நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்பிள், லீடிங் பை எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது. ஸ்பாட் ஆன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கதை. இன்ஃபேக்ட் இதில் நான் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயம், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அம்மா சொல்கிறத செய், அவள் கரெக்டாக சொல்லுவா. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரெண்டு பேரும் நம்ம அம்மா சொல்கிறத கேட்டுப்போம், நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம் அப்படின்னு.
அவங்க பட்ட கஷ்டத்தை அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து சக்ஸஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து அவங்க அந்த விதையை விதைச்சிருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து இப்போ நீங்கள் வளர்றீங்க. இப்போ சார்ட் அக்கௌண்டன்சியை ஒரு சப்ஜெக்டாக மட்டும் பார்க்காம நம்ம ஒரு சில வருஷங்கள் பின்னாடி போகலாம் உங்களுடைய லைஃப்ல. அதை ஒரு சப்ஜெக்டாக பார்க்காம ஒரு சிந்தனை முறையா உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு தருணம் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு உணர்ந்திருப்பீங்க அக்கௌண்டிங் அப்படிங்கறத. அது எப்போ? அது ஸ்கூல் டைம்லேருந்து. ஏன்னா நீங்கள் வந்து 9th 10th இருக்கும்போதே நாங்கள் இருந்ததெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில். ஸோ அந்த டெல்லி சிலபஸ்லாம் இருக்கும்போது சிலபஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போது என் கூட படித்தவங்க நிறைய பேர்லாம் வந்து இல்லைப்பா வேண்டாம், நான் எதுக்கு சிபிஎஸ்சி படிக்கணும், நான் வந்து ஸ்டேட் போர்ட் போகிறேன் அப்படின்னு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு மேலே போயிட்டாங்க ஸ்டேட் போர்டுக்கு. ஸோ பாக்கி பாதி தான் இருக்கோம். நாங்கள் இருக்கிற அந்த பாதி பேரை வந்து நாங்கள் பிரிஞ்சு நிறைய பேர் வந்து சயின்ஸுக்கு போயிட்டாங்க. இந்த காமர்ஸ் ஃபீல்டில் ஜென்ரலாக வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியாக எதுவுமே கிடைக்கல, நான் வந்து 10th மார்க்கு கம்மி, அதனால் எனக்கு வந்து சயின்ஸ் கொடுக்கல, ஃபஸ்ட் குரூப் கொடுக்கல, செகண்ட் குரூப் கொடுக்கல, அதனால் அக்கௌண்டன்சி வரேன் அப்படின்ட்டு. பட் நான் அப்படி இல்லை. நான் டே 1லேருந்து எனக்கு 2 சப்ஜெக்ட் மேலே ஆர்வம் ஜாஸ்தி. ஒன்று கணக்கு. ஸோ நான் வந்து +1லையும் +2லையும் வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்தாலும் அக்கௌண்ட்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ். இன்னைக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ் குரூப் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் வித் பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் குரூப் இருக்கு. அதாவது கணக்கு பதிவியல் ப்ளஸ் இந்த கணக்கு which is called business mathematics. Business mathematicsல உங்களுக்கு trigonometry இருக்காது, calculus இருக்காது, அதெல்லாம் இருக்காது. ஆனால் நான் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் படிக்கணும். எந்த மேத்தமேட்டிக்ஸு? இந்த இன்ஜினியர்ஸ் படிக்கிற அதே மேத்தமேட்டிக்ஸ், +1 +2ல ஃபர்ஸ்ட் குரூப்பில் படிக்கிற அதே மேத்தமேட்டிக்ஸ். அந்த மாதிரியான ஒரு குரூப் வந்து சாய்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது. ஸோ அந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அண்டு இந்த இன்டர்வியூ மூலியமாக கூட மற்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், மாணவர்களுக்கு, இந்த நீங்கள் எந்த துறையில் வந்தாலும், அது இன்ஜினியரிங் துறையாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையாக இருக்கலாம், இல்லை கணக்கு பதிவியல் அக்கௌண்டன்சி துறையாகவும் இருக்கலாம். ஆனால் கணக்கு மேத்தமேட்டிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல கான்செப்ட்ஸுக்கு, இன்ஜினியரிங்கில் இருக்கிற கான்செப்ட்ஸுக்கும் சரி, அக்கௌண்டன்சியில், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில், டாக்ஸேஷனில் இருக்கிற கான்செப்ட்ஸ்க்கும் சரி. இப்போ ஒரு சிம்பிளான கான்செப்ட்ஸ் இருக்கும். பிஃபோர் ரெமுனரேஷன், ஆஃப்டர் ரெமுனரேஷன் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த ரெமுனரேஷன். பிஃபோர் giving the remuneration, what should be the profit? After giving remuneration, what should be the profit? அதாவது கடைசியாக வந்து அந்த நிகர லாபம் கண்டுபிடிக்கும் போது அந்த உங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர லாபத்தில் அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு ஒரு 10% கொடுக்கணும். ஏன்னா சம்பளமே என்னன்னு தெரியாது. ஆனால் லாபம் வந்து சம்பளத்தையும் சேர்த்து இருக்கும். ஆனால் சம்பளம் கொடுத்ததுக்கப்புறம் இருக்க லாபத்தில் 10% கண்டுபிடிக்கணும். அப்போது மேத்தமேட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த கான்செப்ட்ஸோட ஃபண்டமெண்டல் புரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் கணக்கு இப்போ பதிவியில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டமாக இருக்கும், ஜெயிக்கலாம். ஆனால் கணக்கு இருந்ததுன்னா பலமாக இருக்கும், ஈஸியாக ஜெயிக்கலாம். அருமையாக சொன்னீங்க. கண்டிப்பாக ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இனிமே படிக்க வரவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எப்படி அந்த மேத்தமேட்டிக்ஸுங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதுலேருந்தே ஒரு அடுத்த கேள்வி கேட்குறேன். ஃபினான்ஷியல் லிட்ரஸி, இதை பற்றி கொஞ்சம் பேசலாம். நீங்கள் நிறைய உங்களுடைய இன்டர்வியூஸில் இதை பற்றி பேசியிருக்கீங்க. அதாவது ஒரு சாமானியனுக்கே, ஒரு லேமேனுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கீங்க. இப்போ அதையே வந்து நம்ம பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்கலாம். இப்போ பிஸ்னஸஸ் வந்து எந்த இண்டஸ்ட்ரி, எந்த சைஸாக இருந்தாலும், அதாவது சிறு தொழிலாக இருக்கட்டும், இல்லை லார்ஜர் என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், அவங்கள சார்ந்து நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதாவது அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய லைவ்லிஹுட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த ஒரு பிஸ்னஸ். அப்போது ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியம்? 100% கூட சொல்ல மாட்டேன், ஒரு 1000 மடங்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் த என்டிட்டின்னு சொல்லுவோம். எந்த விதமான ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணணும், நான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டராக தனி நபரான ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணட்டுமா, இல்லை ஒரு லிமிடெட் கம்பெனியாக ஃபார்ம் பண்ணட்டுமா, இல்லை ஒரு எல்எல்பியாக ஃபார்ம் பண்ணட்டுமா, இல்லை ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணட்டுமா, எப்படி அந்த என்டிட்டி இருக்கணும், நான் எப்படி வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது,
ஒரு பேன் கார்டு வாங்குறது. நிறைய பேர் நினைப்பாங்க பேன் கார்டு வந்து வாங்கினா வருமான வரி கட்டணும்ட்டு. பேன் கார்டு ஆக்சுவலி ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான். இட் இஸ் நாட் இன்கம் ப்ரூஃப். ஸோ எங்கிட்ட ஒரு பேன் கார்டு இருக்குது, உங்ககிட்ட பேன் கார்டு இருக்குன்னா பேன் கார்டை பார்த்து வந்து சொல்ல முடியாது யார் வந்து வரி ஜாஸ்தியாக கட்டியிருக்காங்க கம்மியாக கட்டியிருக்காங்க, இவர் என்ன கேட்டகரி ஆஃப் எந்த லெவல் ஆஃப் இன்கம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பேன் கார்டு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவை, எப்படி வந்து ஒரு சில ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ணணும். இன்றைக்கி ஆதாரை எடிட் பண்ணணும்னா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் தேவை, ஸோ எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ என்னுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளவு இதில் வந்து என் ஃபேமிலிக்கு போகும், நம்ம குடும்பத்துக்கு போகும். என்னுடைய ஆண்டு வருமானத்தில் நான் இல்லைன்னா அடுத்த 15 வருஷம் 20 வருஷம் வந்து என்னுடைய குடும்பம் வந்து இருக்கணும். அப்போது நான் 12 லட்சம் நான் வந்து என்னோடய ஆண்டு வருமானம், 12 லட்சத்தில் நான் 60% நான் குடும்பத்துக்கு கொடுக்குறேன். அப்போனா ஸோ 12 × 6 7,20,000 8 லட்சம்னு வச்சுக்கலாம். அப்போனா ஒரு 20 வருஷம் நான் இல்லைன்னா 8 × 20, ஸோ 1,60,00,000 ரூபா. 2 கோடிக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், இல்லை 1.5 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இதுதான் தம்பு ரூல். ஒரு 15 வருஷத்தோட ஆனுவல் ரெவென்யூ, அந்த உங்களோட ஆண்டு வருமானத்தை உங்களுடைய ஒரு இன்சூரன்ஸ் கேப்பாக வைக்கலாம், அதாவது ஒரு லிமிட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தம்பு ரூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே சொல்லி கொடுக்கணும். ஆமாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங், உங்கள் ஐடி கார்டு எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி வாங்குறது, இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுக்கணும், இதெல்லாம் மேண்டேட்ரியாக வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மினிமல் திங்ஸ். ஏன்னா ஒரு பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அதாவது இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம வீட்டிலலாம் வந்து பாட்டி அம்மாலாம் வந்து காசு எதுவும் இல்லை அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி 5 பெட்டிக்குள்ளே கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அப்புறம் அரிசி மூட்டைக்குள்ளே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்டு. பட் சரி, அப்போ ஃபேமிலிக்கு என்ன எமர்ஜென்சி ஃபண்டு, மினிமம் உங்களுடைய மாத வருமானத்தில் ஒரு 3 மடங்கோ இல்லை 6 மடங்கோ வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக லிக்விடாக வச்சுக்கணும். அது எது வேணால் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு அவசர தேவைகள் இருக்கலாம், வீட்டை ஏதாவது ரிப்பேர் பண்ணுறத வேண்டி தான் இருக்கும், இல்லை ஏதாவது மெடிக்கல் அவசரங்கள் இருக்கும். ஸோ எது வேணால் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல ரியலைஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பசங்களுக்கெல்லாம் வந்து ஃபேன்சி சேலரி, படித்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்துட்றாங்க. அப்போது நான் எப்போவுமே என்னுடைய எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். ஸோ நான் வந்து 50,000 சம்பாதிக்கிறேன்னா 10,000 எடுத்து முதல்ல சேவ் பண்ணுங்க. ஸோ செலவு பண்ணாதீங்க. உங்கள் செலவு முதல் செலவே தான் சேமிப்பாக இருக்கணும். அதில் சில பேர்லாம் சொல்லுவாங்க சேவிங்ஸ் பண்ணால் போருமா அப்படின்னா, சேவிங்ஸுங்கிறது முதல் படி, 2வது படி தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா 10,000 எடுத்து வச்சேன்னா அந்த 10,000 வந்து க்ரோ ஆகணும், வளரணும். ஸோ 10 வந்து 12 ஆகணும்னா எதுலனா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்குண்டான லிட்ரஸி, அதுக்குண்டான அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஸோ மேண்டேட்டராக ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் எவ்வளோ போடணும், பென்ஷன் ஸ்கீம்ஸில் எவ்வளோ போடணும், இன்சூரன்ஸ் எவ்வளோ போடணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுக்கணும், ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வைக்கணும், எங்கே வைக்கணும், இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய கரிக்குலத்தில், அதாவது ஸ்கூல் கரிக்குலத்தில் இருக்கட்டும், காலேஜ் கரிக்குலத்தில் இருக்கட்டும் வைக்கலை. இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன், சிவிக் சென்ஸை நீங்கள் வந்து குப்பை இருந்ததுன்னா கரெக்டான குப்பை தொட்டில் தான் போடணும், எங்கேயுமே எச்ச துப்பக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரியான சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபைனான்ஷியல் லிட்ரஸியும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்போ அவங்க வளர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷன்லையோ இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கீழே உள்ளவங்களுக்கு அது அவங்களோட கல்ச்சர்லேயே வந்து இன்வைவ் ஆகிடும். ஸோ செல்ஃப் ரெகுலேஷன் வந்துருத்துனாலே, தனி நபருடைய ஒரு கட்டமைப்பில் அவங்க இருந்துட்டாலே ஆர்கனைசேஷனுக்கும் அதே தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நான் வீட்டை நான் சுத்தமாக வச்சுக்கிறேன், அப்போ நான் ஆஃபீஸில் சுத்தத்தை எதிர்பார்ப்பேன். ஸோ நான் வந்து வீட்டில் நான் வந்து இந்த நெறிமுறையாக நான் வந்து போகிறேன், ஸோ நான் வந்து கரெக்டாக லெஃப்ட்ஸில் தான் நான் போவேன். அப்படிங்கிற போது நான் ரோட்டில் போகும்போது அப்படி தான் போவேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது வந்து த ஸ்கேலபிலிட்டி, அதாவது சைஸ் வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை ஆகவும் அந்த நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பீங்க. ஏன்னா ஃபண்டமெண்டலி நீங்கள் அப்படி தான் கல்ச்சர் ஆகிருக்கீங்க. அந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி வந்து அடி மனசுலே ஆணி மாதிரி அடிச்சிடணும்.
கரெக்ட். இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோட ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்வைசர்ஸாகவும் இருக்காங்க பிஸ்னஸ்க்கு. அப்போ இந்த நம்ம டாபிக் பேசணும் இல்லையா, இதில் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும்? அது முக்கியமான ரோல். சரி, நார்மலாக வந்து ஒரு ஆடிட்டர் அப்படின்னா அவர் வந்து ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணுவார், அவர் வந்து கணக்கு வந்து சரி பண்ணுவார். இது வந்து ஒரு 100ல் ஒரு பங்கு வேலை தான், 99 பங்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பட்டய கணக்காளர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய வியாபாரத்துக்கு வேல்யூவை ஆட் பண்ணுறார். எவ்வளோ கடன் வாங்கணும், எப்போ நீங்கள் அதை திருப்பி கட்டணும், ஸோ உங்களுடைய கண்ட்ரோல்ஸ், பிஸ்னஸில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வைக்கணும், பட்ஜெட் போட்டு. ஏன்னா இப்போது சிம்பிளாக வந்து வீட்டில் வந்து எவ்வளவு உங்களுடைய மாத வருமானமோ அதுக்கேற்ற மாதிரி பாட்டியோ அம்மாவோ வந்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க. பட்ஜெட் போட்டு தான் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த குடும்பம் நடத்துவாங்க. ஒரு வியாபாரமும் அதே மாதிரி தான். ஸோ என்னுடைய அடுத்த மாதத்துக்கு என்னோட வியாபாரம் இருக்கும், என்ன செலவு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோடய பர்ச்சேசஸ், சேல்ஸு, செலவுகள், நான் இன்றைக்கி போனஸ் கொடுக்கலாமா, 4 பேரை நான் வந்து 8 ஆக்கலாமா, 8 80 பேர் ஆக்கலாமா, நான் வந்து ஒரு வண்டியை வந்து வாடகைக்கு எடுத்து டெலிவரி பண்ணலாமா, இல்லை வண்டியை வாங்கி நான் வந்து இஎம்ஐ லோட எடுத்துக்கலாமா, இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பட்ஜெட் போடும்போது தான் தெரியும். ஸோ இது உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்யும்போது நான் அதான் சொல்லுவேன், மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட் பிளானிங்கிறது புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்க வேண்டாம். பாட்டி கூடவோ அம்மா கூடவோ போயிட்டு இது அவங்க தினமும் வந்து சமையற்கட்டில் போய் சமைப்பாங்க. ஒரு நாளும் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காது. அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு உப்புமா வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க, இருக்கிற இன்வென்ட்ரியை வச்சு பண்ண. ஸோ அப்புறம் ஒரு மாதம் பிகினிங்கில் இதில் வந்து நிறைய வரும். அப்போ வந்து அன்றைக்கி பிரியாணி இருக்கும், இல்லை புலவு இருக்கும், இன்னொரு நாள் வேறு மாதிரி இருக்கும். அந்த இன்வென்ட்ரியை வந்து அதே மாதிரி ஒரு நாள் கேஸ் தீர்ந்து போயிடுச்சு, இன்றைக்கி சமையல் எல்லாம் வெளில போயிடலான்ட்டு இந்த கேஸ் தீர்றதோட இதை வந்து அளவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரீஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ரீஆர்டர் லெவல். ஸோ நான் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை நான் வந்து சிஏல நான் வந்து காலேஜில் தான் போய் படிக்கணும்னு இல்லை, நம்மளுடைய கல்ச்சரில் நம்ம சிஸ்டத்துலேயே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதை நாம் வந்து பழகினாலே நம்ம படிக்கும்போது இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணலாம். இது நம்ம வீட்டிலே இப்படி தானே நடக்கிறது அப்படின்ட்டு. இப்போ அழகா சொன்னீங்க, பாட்டி அம்மாலாம் வந்து இன்வென்ட்ரி எவ்வளோ அழகா வீட்டில் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு. எத்தனை கெஸ்ட் வந்தாலும் அவங்களால ஈஸியா மேனேஜ் பண்ணிட முடியும். அந்த மாச பிகினிங்ல அதை கணக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஆனாலும் வீட்டுக்கு வந்தா அவங்களால சமாளிக்க முடியும். நீங்க டீச்சிங் துறையில ரொம்ப வருஷமா இருந்திருக்கீங்க. இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் ஒயிட் போர்ட்ஸ் இருக்கும் கான்ஃபரன்ஸ் ரூம்ல, அதெல்லாம் பிளாக் போர்டா மாத்துற மாதிரி ஒரு கற்பனை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கோட லீடர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கு எந்த ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கணும், இல்லை அவங்க கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னா எப்படி வியாபாரம் நடத்தணும், எத்திக்கலாக எப்படி நடத்தணும், எப்படி கஸ்டமர்கிட்ட எத்திக்கலாக பேசணும், சப்ளையர்கிட்ட எப்படி எத்திக்கலாக பேசணும், எம்ப்ளாயிஸ்கிட்ட எப்படி எத்திக்கலாக பேசணும், வியாபாரத்தை எத்திக்கலாக எப்படி நடத்தணும், நேர்மையாக எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து இதை தான் வந்து கற்றுக்கணும். ஏன்னா அதுதான் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு பல குரூப்ஸோட பல வளர்ச்சி வந்து அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இன்டெகிரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், இதுதான் அவங்களோட இந்த கவர்னன்ஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ கவர்னன்ஸ்ல இருந்தே இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் 2 சைடும் பார்க்குறீங்க, ப்ராக்டிஸ்லையும் இருக்கீங்க, ரெகுலேஷன்ஸ்லையும் இருக்கீங்க நீங்கள். இதில் குட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு அப்ரோச்? அதாவது மானிட்டரிங் இருக்கும் போதும் கவர்னன்ஸ்ன்றது என்ன பண்ணுறோம், இல்லை மானிட்டரிங் பண்ணாத போது, கண்காணிப்பு இல்லாத போது கவர்னன்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? சிம்பிள், செல்ஃப் ரெகுலேஷன் தான். செல்ஃப் ரெகுலேஷன் இருந்தால் ஸோ எந்த மாதிரியான சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பேச்சாளர், நிறைய 350 கிட்டத்தட்ட ரேடியோ செஷன்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க ஸ்பீக்கரா. இந்த கதை சொல்ற பழக்கம் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு கதை. ஆமா, நான் வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோட ஒரு தீவிர ரசிகன்னு சொல்லலாம். சின்ன வயசுலலாம் கரெக்டாக ஒரு 7:45 அவர் பேசுவார், 7:45 7:50 வரைக்கும் பேசுவார்.
கரெக்டாக அந்த டைம் மட்டும் மிஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக அந்த டைமுக்கு டியூன் பண்ணுவோம். அவர் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது கதையோடு சொல்லும்போது அந்த விஷயம் வந்து மைண்டிப்போம். ஸோ அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல, கதை தான் நிறைய நமக்கு நிற்கும். அதே மாதிரி அவர் முடிக்கும் போது ஒரு ஹியூமரோடு முடிப்பார். அவர் அந்த ஒரு டச் கொடுப்பார். எனக்கு அவர் சொல்கிறது, அவர் பேசுகிறதே 5 நிமிஷம் தான். ஸோ அதுலேருந்து நான் வந்து ரேடியோ ஜாக்கீஸ் எல்லாம் வந்து நிறையா நான் கேட்பேன். ஏன்னா நான் வந்து மேடையில் பேசும்போது பிசுறு இல்லாமல் பேசணும். ஓ கரெக்ட், அப்படி கொஞ்சம் பாஸ் கொடுக்கறது. ரேடியோ ஜாக்கீஸ்லாம் ரேடியோ ஜாக்கீஸ் வந்து நீங்கள் யார் எப்படி இருப்பாங்களான்னு தெரியாது, அவங்க குரல் மட்டும்தான் கேட்கும், ஆனால் பிசுறு இல்லாமல் பேசுவாங்க. ஸோ அதனால் நான் ரேடியோ ஜாக்கீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்க மாட்டேன், ரேடியோ ஜாக்கீஸ் பேசுகிறாங்க இல்லையா அதை நான் கேட்பேன். ஸோ எப்படி வந்து ஸோ தமிழில் பேசுகிறது, ஹிந்தியில் பேசுகிற ரேடியோ ஜாக்கீஸ் இது எல்லாமே கேட்பேன். கேட்கும்போது அவங்க அந்த அந்த ஒரு செகண்ட் பாஸ் கூட கொடுக்காம பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது தான் ஓகே இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பேசணும். அதே மாதிரி பல நாட்டு லீடர்ஸ், ஸோ அவங்கெல்லாம் பேசும்போது அவங்க மேனரிசம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம பிரதான் மந்திரியை பேசும்போது அவர் வந்து கையிலே வந்து பேசுவார். அப்துல் கலாம் ஐயா பேசும்போது அவர் வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் த ஸ்லாங், அவரோட இந்த ஸ்லாங் ஆஃப் டெலிவரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பல பேரோட இந்த மாதிரியான த பெஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ்லாம் பேச்செலாம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் நிறைய இன்ஸ்பயர் ஆவீங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிப். எஸ்பெஷலி அந்த ஆர்ஜே பாயிண்ட் வந்து நான் யோசிச்சதில்லை. அட்லீஸ்ட் எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முகம் தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு ஆடியோவில் நம்மளை கவர்ந்து அந்த ஒரு 45 நிமிஷம் நம்மளை கேட்க வைக்க முடியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு திறமை. அப்போ எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸோ இட் இஸ் அது சில ஆர்ஜேஸ்லாம் நான் கேட்கும் போதே தெரியும். அப்போ தான் நான் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் என்னுடைய ஸ்பீச்சில் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவேன். ஸோ அந்த வாவ் ஃபீலிங் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இப்படி சொல்லுவேன், இந்தியாவில் 145 கோடி ஜனங்க இருக்காங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு வந்து பேன் கொடுத்தாச்சு, பாக்கி ஆளுக்கு ஒன்றும் பேன் இல்லை. ஆனா 144 கோடி ஜனங்க கிட்ட ஆதார் இருக்கு. இந்த 80 கோடி பேனால கிட்டத்தட்ட 80% பேரோட பேனும் ஆதாரும் லிங்க் ஆயிடுது. அப்படின்னா 64 கோடி பேர் பேனோட ஆதார் கனெக்ட் ஆயிடுது. அப்போ 64 கோடி பேரும் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்லை. 9.5 கோடி பேர் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 9.5 கோடி பேரும் டேக்ஸ் கட்டுறாங்களா? கிடையாது. அதில் டேக்ஸ் கட்டினவங்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கோடி பேர் தான் டேக்ஸே கட்டுறாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது அந்த ஒரு வாவ் ஃபீலிங் வரும். ஸோ நம்பர்ஸ் ஆல்வேஸ் நீங்கள் பேசும்போது அந்த அந்த நம்பரோட நீங்கள் பேசுனீங்கன்னா ஆத்தென்டிசிட்டியும் இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை வரும். உண்மை. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் துறையில கணக்கு பதிவியல் அந்த ஒரு ஸ்கில் மட்டும் போதுமா? இல்லை, ஏன்னா அட்வைசரா ஒரு பிஸ்னஸ்க்கு இருக்கும்போது அவங்கள கன்வின்ஸ் பண்ணும் இல்லையா நம்ம. அப்போ பேச்சு திறமையும் இந்த ஒரு ஸ்கில்லும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இன்னி ஒரு பர்டிகுலர் புக் ஒன்று இருக்கு. அந்த புக்கோட பேர் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் அண்ட் கண்ட்ரோல், ரான் வெபர் அப்படின்னு ஒரு ஃபாரின் ஆத்தர் எழுதியிருக்காரு. அதில் ப்ரிஃபேஸில் எழுதுவார் அவர், டு பி a good auditor one should be good at the client's business than the client himself. இங்கே ஒரு நல்ல ஒரு தணிக்கையாளராக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட்சிக்காரருடைய பிஸ்னஸ் வந்து அவருக்கு எவ்வளோ தெரியுமோ அவருக்கு மேலே உங்களுக்கு தெரியணும் அப்படின்றார். அது வந்து நீங்கள் அவர் காம்படிட்டராக ஆகணும், அவர் போட்டியாளராக ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. அவரோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் அவருக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ எப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும், இதை வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அவருடைய கணக்கை வந்து ஃபைனல் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி கொடுத்து வரி இவ்வளோ தான் இருக்குது கரெக்டாக சொன்னால் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு வேலையே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து இட் இஸ் ஒன்லி கம்ப்ளைண்ட்ஸ். அவங்களோடைய கூட நடந்து அவங்க வியாபாரத்துக்கு என்ன தேவை, எது வந்து டர்ன் ஓவர் எப்படி டாப் லைன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி குறைக்கிறது, அதாவது கடன் சுமையை எப்படி குறைக்கிறது, வரி எப்படி, அதாவது வட்டி எப்படி வந்து குறைக்கிறது, எப்படி வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் கொலாபரேட் பண்ணணும், இந்த மாதிரி பேசும்போது
ஓ உங்களுக்கு வியாபாரத்தை பற்றியும் தெரியுதா, ஓகே. பணம் வந்து நீங்கள் இந்தியாவில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா 13% வட்டியாகுது. இதே நீங்கள் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் ஆஸ்திரேலியாவிலேருந்து கடன் வாங்குங்க, நீங்கள் வந்து ஜப்பான்லேருந்து கடன் வாங்குங்க, இல்லை இந்தியா ஐஎன்எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அது வந்து கிஃப்ட் சிட்டியில் இருக்குது, அதில் பாண்டை நீங்கள் இஷ்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8% 7% தான் வட்டி வரும். ஓ அப்படியா, அப்போது நான் 13, இது 7, ஓ நான் வந்து ஒரு 5 6 7% நான் வந்து சேவ் பண்ணுறேன். அவன் வந்து அதில் ஒரு 50 கோடி கடன் வாங்கியிருப்பான், அதில் 5% போட்டால அதுவே 2.5 கோடி ஆயிடுது. ஓ வெரி குட். இந்த வாவ் தான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு தேவை. ஸோ அது அவங்களோட ப்ராஃபிட் அப்படியே மேலே ஏற்றும். அப்போ கம்யூனிகேஷனும் முக்கியம், அந்த ட்ரஸ்ட் பில்டிங்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சப்ஜெக்ட்ல தரவா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நாட்டு நடப்பு என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். தினமும் வந்து நியூஸ் படிக்கணும், பேப்பர் படிக்கணும், அந்த பிசினஸ் ரிலேட்டடான காம்படிட்டர்ஸ் யாருன்னு தெரியணும், அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு தெரியணும், வேர்ல்டுல எது பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ங்கிறது தெரியணும். ஸோ இவ்வளவும் தெரியும் போது தான் நீங்க வந்து ஒரு கரெக்டான அட்வைசரா இருக்க முடியும். ஸோ எனக்கு கணக்கு மட்டும் தெரியும், எனக்கு வந்து வரி மட்டும் தெரியும் அப்படிங்கிற இது வந்து நம்மளுடைய சர்வீசஸ் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தேவை இருக்கும், பட் அவங்களுடைய தேவை இன்னும் ஜாஸ்தி. அதுக்கு பேர் வந்து வேல்யூ ஆடட் சர்வீசஸ்ன்னு பேர். நீங்கள் வந்து ஒரு மொபைல் கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா அவன் மொபைல் உங்களுடைய இதை வந்து சவுண்டு வார்த்தையை மட்டும் அங்கே மட்டும் சேர்க்க மாட்டான். சில எஸ்எம்எஸ் வரும், சில உங்களுக்கு ஹெலோ டியூன்ஸுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுப்பான். இந்த மாதிரி என்னென்னமோலாம் வந்து இந்த வேல்யூ ஆடட் சர்வீசஸ் கொடுப்பான். அதுதான் உங்களுக்கு அது வந்து ஓ இந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைடர் வந்து பெட்டராக இருக்காரு அப்படின்னு நீங்கள் அப்போ தான் எல்லாரும் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. யார் வந்து பெட்டர் ப்ரைஸில் வேல்யூ அடிஷன் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. அழகான அனர்ஜி. அதாவது இந்த ஃபேர்மை விட இந்த ஃபேர்முக்கு எது எட்ஜ், ரொம்ப அழகான அனர்ஜி. நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க அண்ட் உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் கேட்டிருக்கேன். இப்போயும் நம்ம பேசணும் எப்படி ஒரு துறையை சார்ந்து அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போது நாளைய சிஏஸுக்கு எந்த டிசிப்ளின் அவங்க பிக்கப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு டிசிப்ளின் பிக் பண்ணணும். அது ஏன்னா இப்போ ரீசெண்ட் டே அண்ட் ஏஜில் ஏஐ பற்றி பேசுகிறாங்க, சஸ்டைனபிலிட்டி லா நிறைய வந்திருக்கு, நீங்களே நிறைய துறையில் இருக்கீங்க. ஸோ நாளைய சிஎஸ்க்கு நீங்கள் எந்த டிசிப்ளின்னு சொல்லுவீங்க? நிறைய இருக்குது, அது அவங்களுடைய லைக்கிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு குவாலிஃபை பண்ணிடுறாரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, நான் எதில் போகணும்? ஆடிட்டில் போகலாம், அவங்க வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் போகலாம், அதே மாதிரி டேக்ஸில் போகலாம். டேக்ஸ் வந்து ஒரு பெரிய கடல், இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் ஒரு கடல். ஸோ ரெப்ரசன்டேஷன், அட்வைசரி, வேல்யூவேஷன். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை வந்து அவனை க்ரூம் பண்ணி அவனை லிஸ்டிங் வரைக்கும் கொண்டு வரதுங்கிறது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட்டான அதாவது எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பட்டய கணக்காளர்கள் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேங்கிங், ஸோ அது ஒரு பெரிய கடல். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி மட்டும் நான் வந்து பணம் நிறைய வச்சுருக்கேன், நான் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டேன், என்கிட்ட பணம் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட வெல்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணுவேன், என் வெல்த்தை மேனேஜ் பண்ணுவேன். ஸோ ஐ மீன் வெல்த் மேனேஜர் மட்டும் தான் நீங்கள். ஸோ எங்கிட்ட விதவிதமான என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நான் கிசான் விகாஸ் பத்திரலேருந்து, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து, ஈக்விட்டி ஷேர்லேருந்து, டிபெஞ்சர்லேருந்து, பாண்ட்லேருந்து எல்லாம் வச்சுருப்பேன். ப்ளஸ் நான் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிலும் ஒரு 4-5 வீடு கூட நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுலேருந்து வாடகை வரும், அந்த வாடகை இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்பேன், அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், ஈக்விட்டி ஷேரில் போட்டிருப்பேன், பாண்டில் போட்டிருப்பேன், டிபெஞ்சரில் போட்டிருப்பேன், எல்லாத்துலேயும் நான் வந்து பணம் இருக்கும். என்கிட்ட ஒரு 30 கோடி 40 கோடிக்கு என்கிட்ட வந்து அசட்ஸ் இருக்கும், அதை நான் மேனேஜ் பண்ணணும். அதுவும் ஒரு ஸோ நான் வந்து என்கிட்ட 500 கிளைண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 4 கிளைண்ட்டு ஒரு 40 கிளைண்ட்டை வச்சுட்டு அது இருந்தாலே போகிறோம். அது வந்து பேசிவ் இன்கம் கொடுக்கும். நீங்கள் அட்வைஸ் மட்டும் கொடுத்து அதை மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணால் போகிறோம். அதுலேருந்து 0.01%, 0.1% மட்டும் தான் உங்களுக்கு ரெவன்யூ வரும். அதுவே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஸ்பெஷலைசேஷன் வந்து டே 1 சூஸ் பண்ண முடியாது. அது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது மென்டார் கரெக்டாக கிடைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லீகல் துறை எடுத்துட்டிங்க, இல்லை ஒரு மெடிக்கல் துறை எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சீனியர் கிட்ட போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த சீனியர் வந்து எல்லாத்துலையும் இருக்க மாட்டார். ஒருத்தர் வந்து சிவிலில் பெஸ்ட்டாக இருப்பார், ஒரு கிரிமினலில் பெஸ்ட்டாக இருப்பார். ஸோ இன்றைக்கி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் லாஸ் அதுன்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அட்வைசரின்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து பணம் அங்கே அனுப்புகிறோம், அங்கேருந்து பணம் வரும், இங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம், அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பற்றி தெரியும். ஸோ பல விதமான
பரிவர்த்தனைகள்லாம் வந்து இருக்குது. நான் வந்து ஜிஎஸ்டியில் மட்டும் நான் வந்து அட்வைஸ் கொடுக்கணும், அதில் மட்டும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து பல துறைகள் இருக்குது. ஆனால் இப்போது என்ன மாதிரி ஆள் வந்து நான் ஒரு பெரிய ஃபேம் நடத்துகிறேன். ஸோ அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஆர்டிகல்ஸ்லாம் இருக்காங்க, பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபேமை லீட் பண்ணுற ஒரு பார்ட்னர் வந்து அவருக்கு வந்து அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ எல்லாமே வந்து எல்லா விதமான கிளைண்ட்ஸோட ரிக்குவயர்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். டிபார்ட்மெண்டலைஸ்டாக பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து டேக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும், அஷூரன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க, ஒரு ஆடிட் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த ஒரு 30 கிளைண்ட்டு 60 கிளைண்ட்டுக்கு மட்டும் அந்த ஆடிட் சர்வீசஸ், கம்ப்ளைண்ட் சர்வீசஸ் பண்ணுவாங்க. பட் யார் வந்து ஃபேமை லீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த 10 வருஷத்தை பற்றியும் தெரியணும். அண்ட் எல்லா கிளைண்ட்டோட ஒரு புதுசாக ஒரு கிளைண்ட் வரான், அவனுக்கு வந்து ஒரு பேன் கார்டு வாங்கி கொடுக்கறதுலேருந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுலேருந்து அவனுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி அதுக்கு வந்து எம்எஸ்எம்இயை ரெஜிஸ்டர் பண்ணி எம்எஸ்எம்இயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குங்கிற சொல்கிற அளவுலேருந்து ஒரு கம்பெனி வந்து 200 கோடி 500 கோடி பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்ட் பண்ணணும்னா அதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு 360 டிகிரி வியூ இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேர்ம்ஸை லீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் வந்து இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன், அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். பட் எனக்கு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து ஆளுமை இருக்குது, இன்ட்ரெஸ்டும் இருக்குது. வேல்யூவேஷன். ஸோ இன்றைக்கி வந்து வேல்யூவேஷனில் என்கிட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி வேல்யூவராகவும் இருக்காங்க. ஸோ சில பேர்லாம் வந்து என்ன அந்த ரஜினிகாந்த் வேல்யூவேஷன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு இதில் பாசத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியாத சப்ஜெக்டை வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்லாம். ஸோ என்னோட ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு. ஏன் அப்படின்னா முதல்ல அதில் கணக்கு இருக்கும். ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. திருநெல்வேலி போனீங்கன்னா இன்னைக்கு இருட்டுக்கடை அல்வா, அங்கே பல அல்வா கடை இருக்கும். ஆனால் இருட்டுக்கடை அல்வாவுக்கு வந்து அந்த அந்த ஒரு பிராண்ட் இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இதயம் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். இதயம் நல்லெண்ணெய்க்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஏன்னா மற்ற நல்லெண்ணெய்க்கும் இந்த நல்லெண்ணெய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே அந்த எள்ளுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கலப்படம் இருக்கா. ஸோ நேச்சுரலி த வேல்யூ அவங்க ஆட் பண்ணுறதோடைய இது வந்து ஜாஸ்தி இருக்கு. அது எப்படி மெஷர் பண்ணுறது, எந்த ரூபத்தில் பண்ணுறது? சில பேர் வந்து நீங்கள் சஸ்டைனபிலிட்டி பற்றி சொன்னீங்க. இந்த வியாபாரத்துலேருந்து சம்பாரிச்சு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி மரம்லாம் நட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணி அந்த இடத்தையே வந்து ஒரு க்ரீன் கல்ச்சர் ஆக்கிறாங்க. அப்போது நேச்சுரலி ஒரு வியாபாரத்தோட வேல்யூவேஷன் மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிலிட்டியும் வந்து அந்த வேல்யூவேஷனில் ஆட் பண்ணி அப்போ அதை எப்படி நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வேர்ல்டு ஓவரில் நீங்கள் ஜாப்பனீஸாக இருக்கலாம், கொரியனாக இருக்கலாம், நான் தமிழியனாக இருக்கலாம், ஸோ மகாராஷ்டிரனாக இருக்கலாம், ஸோ ரஷ்யனாக இருக்கலாம். ஆனால் எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் ஒரே லாங்குவேஜில் பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் வந்து மணி லாங்குவேஜ் தான். கரெக்ட். ஸோ நான் மணி லாங்குவேஜ் பேசினா உங்களுக்கு மணி லாங்குவேஜ் புரியும். மேபி நீங்கள் வந்து ரூபிள்ஸில் பேசுவீங்க, நான் வந்து இட்டாலியன் லிராவில் பேசுவேன், அதை வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பட் புரியும். ஸோ அக்கௌண்டிங்கிறது அதனால தான் ஒரு லாங்குவேஜ் தான். ஏன் அது வந்து நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து மணி லாங்குவேஜ் பேசுவீங்க. நம்ம நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் பேசினோம். நீங்களே நிறைய துறையில் இருக்கீங்க. சிஏ, சிஎம்எஸ், வேல்யூவர், ஆர்பிட்ரேட்டர், இண்டிபெண்டன்ட் டிரெக்டர், இந்த மாதிரி நிறைய டீச்சர், இந்த மாதிரி நிறைய துறை. இதை நீங்கள் என்ன மாதிரி ஒரு லென்ஸில் பார்க்குறீங்க? அதாவது இதை நீங்கள் வெவ்வேறு கெரியராக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு பிஸ்னஸ் அப்படி உங்களுக்கே ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, அதை எடுத்துக்கும் போது அதில் இது வெவ்வேறு கோணங்கள் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மேனுஃபேக்சரருக்கு பல விதமான சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அவர் வந்து 3-4 இடத்துல வந்து ஃபேக்ட்ரி அவங்க ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல 2 இடத்துக்கு போகிறாங்க, 2, 3, 4 இடத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி அவங்க டர்ன் ஓவர் வந்து ஆரம்பிக்கும் போது சிங்கிள் டிஜிட் கோடி இருக்குது, 2 டிஜிட் கோடி தாண்டி இன்றைக்கி 3 டிஜிட் கோடிக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதை கன்சால்டேட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும். அப்போது ஒரு பெரிய இடத்துக்கு இப்போ
சென்னைக்கு பக்கத்தில் இது பெரிய இடம் ஸ்ரீ சிட்டி மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கரில் போகணும். ஸோ அப்போது அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அடுத்தது ஃபண்டு வேணும். அப்போது இங்கே இன்வெஸ்டாரை கொண்டு வரணும். ஸோ பியாண்ட் கணக்கு எழுதுறது, கம்ப்ளைன்ஸு, ஆடிட்டு இதை தாண்டி அவங்களுடைய வியாபார வளர்ச்சியில் ஸோ கன்சாலிடேட் அதெல்லாம் அவங்களுடைய ஃபேக்ட்ரியெல்லாம் ஒன்றா கொண்டு வர்றது, ஒரு இடத்த பார்க்கறது, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் வெட் பண்ணுறது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். இன்வெஸ்டாரோட அக்ரிமெண்ட்டு, அவன் வந்து கடனாக கொடுப்பான், பாண்டாக கொடுப்பான், அது வந்து எப்போ திருப்பி கொடுக்கறது. அவனும் சொல்லல எனக்கு நீ கடனை திருப்பி கொடுக்காத, நீ அதை அப்படியே ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணி உன்னுடைய ஓனர்ஷிப்பில் எனக்கு ஒரு 10% கொடுத்துரு. அப்போ அது வந்து எவ்வளோ கொடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றும். ஸோ அப்போ இவர் வந்து இந்தியாவில் இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்காரு. காசு எனக்கு இப்போ நிறையா எடுத்து நான் இப்போ வந்து வெளிநாட்டு கம்பெனி நம்மளை வாங்குறதில்ல, நம்ம கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி இப்போ வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அப்போனா தென் வி ஆர் ஓவர்சீஸாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ அந்த கம்பெனி எப்படி வேல்யூ பண்ணுறது, அந்த கம்பெனி எப்படி நம்ம வாங்குறது, ஸோ எப்படி பணத்தை அனுப்புறது, என்ன சேனலில் அனுப்புறது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு இல்லை, தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் இம்பேக்ட் இருக்குமா அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அந்த கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இந்த கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து கன்சால்டேஷன் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட இன்டைரக்ட் டேக்ஸ் தெரியணும் அண்ட் வேல்யூவேஷன் தெரியணும். அடுத்தது சரி இப்போ இவ்வளோ பண்ணிட்டீங்க, இனிமேல் அடுத்தது என்ன, கம்பெனி எடுத்துட்டு நான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸு, லிஸ்டிங் முன்னாடி இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்ன அதை பற்றி தெரியணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை, எப்படி நாம் வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து அதை பிச்சுன்னு சொல்லுவாங்க, பிச் டெக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி நாம் வந்து ஒரு இன்வெஸ்டார்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கொடுப்பேன். அந்த 5-10 நிமிஷத்தில் என்னுடைய கதைகளை நான் சொல்லணும். இவ்வளவு நான் வந்து இப்படி என் ப்ராடக்ட் இப்படி, என்னோட டர்ன் ஓவர் எப்படி, நான் என்னோட பாதை எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்ஸ்பயர் ஆகணும். ராஷ்டிரபதி பவனில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 100 ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து தே ஹாவ் டு கம் அண்ட் ஷோ கேஸ், அங்கே வந்து சொல்லணும், அவங்கள பற்றி சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அந்த மேடை வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு மேடை. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் போகிறதுக்கு அவ்வளோ ஃபில்டர் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த 5 நிமிஷத்தில் உங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. இவனை பூட்டிட்டா, அந்த தங்கத்தை பூட்டிட்டா, உனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு 120 கோடி சாங்ஷன்டு, நான் மொத்தமாக நானே இன்வெஸ்ட் பண்ணேன். அங்கே ஸ்பாட்டில் வந்து உங்களை வந்து அப்போ நீங்கள் அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் அதை வந்து சொல்லணும். ஸோ அப்போ அவன் வி ஹாவ் டு நம்ம அவனை கோச்சாகவும் இருக்கணும், ஒரு டீச்சராகவும் இருக்கணும். நீ அங்கே போய் என்ன பேச போகிற, எப்படி வந்து உன்னோட இந்த டெக் இருக்கணும், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா எல்லாமே வந்து ஒரே ஒன்றத்தை மட்டும்தான் கனெக்ட் ஆகுது, பணம். கரெக்ட். ஸோ அதோட கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த கம்பெனி நம்ம 120 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் இவன் வந்து எங்கேயோ போயிடுவானே அப்படிங்கிற அந்த வாவ் ஃபீலிங்கை கொடுக்க வைக்கணும். ஸோ அது அவருடைய பாதையில் அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்கார். அவருக்கு சில எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லாம் இருக்கும், அதுவும் இருக்கும். அவருக்கு பை டிஃபால்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸும் தேவை. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் சில மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம், சார் நீங்களே நல்லா பேசுறீங்க, நீங்களே போய் பேசுறீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து சீட் ஃபண்டிங்லாம் அதுக்கெல்லாம் அந்த ஸ்டேஜுக்குலாம் முன்னாடியே ஒரு அக்கௌண்டன்ட் அட்வைசரை அணுகுறாங்க. ஆமாம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்து இப்போல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெர்ச்சுவல் சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ஒரு கம்பெனியில் போய் நான் சிஎஃப்ஓ இருந்தேன், எனக்கு நீ உனக்கு என்ன நீ வந்து சம்பளம் கொடுத்து மெயின்டைன் பண்ண முடியாதுப்பா. நான் ஒரு 20 கம்பெனிக்கு சிஎஃப்ஓ இருக்கேன். ஸோ என்னோட சர்வீசஸ், ஏன்னா எல்லாரும் வந்து 1 கோடி 2 கோடி 4 கோடி 5 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ நான் உனக்கும் சிஎஃப்ஓ இருப்பேன், உனக்கும் சிஎஃப்ஓ இருப்பேன், நான் ஒரு 10-20 கம்பெனிக்கு இருப்பேன். ஸோ அதான் வெர்ச்சுவல் சிஎஃப்ஓ சர்வீசஸ். இந்த டெர்மினாலஜி ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் விவாதங்களில் நான் கேட்குறேன். வர்ச்சுவல் சிஎஃப்ஓ, அதாவது சிஏஎஸ் வர்ச்சுவல் சிஎஃப்ஓவாக இருக்காங்க, ஆனால் எல்லா வர்ச்சுவல் சிஎஃப்ஓஸும் சிஏஎஸாக இருக்கிறது இல்லை. அவங்க ஒரு ஃபினான்ஷியல் சார்ந்த வேற ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி இருப்பாங்க, எம்பிஏ ஃபைனான்ஸ் இருப்பாங்க. சரி, இன்னைக்கு நான் வந்து ஒரு சிஎஃப்ஓவா இருக்கணும்னா எனக்கு கணக்கும் தெரியணும், டாக்ஸ் தெரியணும், ஃபைனான்ஸ் தெரியணும், மார்க்கெட் தெரியணும், எக்கனாமி தெரியணும், எல்லாம் தெரியணும். அப்பதான் நான் வந்து ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சரில் இருப்பார், ஒருத்தர் டெக்னாலஜியில் இருப்பார், ஒருத்தர் வந்து எஜுடெக்ல இருப்பார், ஒருத்தர் அக்ரிடெக்ல இருப்பார், ஒருத்தர் ஃபின்டெக்ல இருப்பார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வியாபாரத்தில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து அக்ரோடெக்ல தான் நான் பிஸ்து, எனக்கு ஃபின்டெக் பற்றி தெரியாது அப்படின்னா
நீங்கள் யூ கேன் பி வெர்ச்சுவல் சர்வீசஸ் சிஎஃப்ஓ கொடுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வராங்க. நீங்க இப்போ ஃபின்டெக் பத்தி பேசுனீங்க அண்ட் அதையும் தாண்டி என்ன சொன்னீங்கன்னா எல்லா சிஏஸும் வந்து உலக நடப்பு தெரிஞ்சுக்கணும், இப்போ என்ன ட்ரெண்டிங்கோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. எஸ்பெஷலி இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் சார்ந்து ஃபின்டெக்ல நிறைய வந்திருக்கு, பாரத் கனெக்டா இருக்கட்டும், என்பிசிஐ மூலமா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானே, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பிசினஸ்க்கு அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சிலபஸ்ல நிறைய இருக்காது. இப்போ நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் வந்துன்னே இருக்கும். ஸோ எனக்கு வந்து என் சிலபஸில் அது இல்லையே, நான் அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நின்றுட்டிங்கன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பிளாக் செயின் கான்செப்டை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வருதா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு கிளைண்ட்டு கேட்குறாரு. ஒரு கிளைண்ட் வந்து அவர் பிளாக் செயினோட வியாபாரத்தில் இருக்கார். ஸோ நீங்கள் சொல்லணும், எப்பா நீ ரிசர்வ் பேங்க்கில் போயிட்டு நீ ப்ரெசென்ட் பண்ணி நீ தான் பிளாக் செயினில் பிஸ்துன்னு சொல்கிறல, போய் பேசேன். ஆனால் அவன் ஆல்ரெடி ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டான், பிளாக் செயின் வந்து இது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, இது நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகலை, நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலான டெக்னாலஜியில் தான் நாங்கள் இருக்கோம். பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து நல்லதும் இருக்குது, அதில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இது ஒரு நல்ல டெக்னாலஜி அப்படின்னு எடுத்து நாங்கள் சிட்டியை வந்து எல்லாத்தையும் பாட்டாக கட்டி மியூசியத்தில் வச்ச மாதிரி பிளாக் செயினையும் நாங்கள் வந்து மியூசியத்தில் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டோம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு டெக்னாலஜி வந்து. அதனால தான் டெக்னாலஜி வந்து ஒரு சிஏக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து இயற்கைக்கு வந்து எல்லை இல்லை, ஆனால் செயற்கை நுண்ணறிவிற்கு எல்லை உண்டு. மெஷின் ஹேஸ் எ லிமிட்டேஷன். நான் ஏன் மெஷினை யூஸ் பண்ணணும்? ரெண்டே காரணம் தான், ஸ்பீடு, அக்யூரசி, வேகம். கரெக்ட். நான் செய்கிற ஸ்பீடுக்கும் ஒரு மிஷின் செய்கிற ஸ்பீடுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் மிஷின் யூஸ் பண்ணும். அக்யூரசி துல்லியமாக கொடுக்கும், நான் மிஷினை யூஸ் பண்ணும். நான் மிஷினை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா லேட் ஆகும். இப்போ எங்கள் அப்பா காலத்தில் வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து அவர் டைப்ரைட்டரில் அடித்தார். என் காலத்தில் வந்து நான் வந்து லேப்டாப்பில் அடிக்கிறேன். அப்புறம் என் பையன் காலத்தில் வந்து லேப்டாப்பில் அடிக்கும் பேசுவோன்னு நினைக்கிறேன், அப்படியே வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டு வரும். பாசிபிள் இருக்கு, ஆல்ரெடி ஏஐ அது வந்திருக்கு, ரிசீட் சொல்ல முடியாது, எப்படி இன்வாய்ஸ் பண்ணலாம். ஆமா. சோ அதனால அது டெக்னாலஜி வந்து அது வந்து அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதை நாம தெரிஞ்சுக்கணும். அது எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். கரெக்ட். ஸோ நம்மளுடைய வேலையை சுலபமாக்கிறதுக்கும் நம்ம வேலையை அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மிஷினை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாம் அதுக்கு டிபெண்டபிள் ஆகிட்டோம்னா நாம் யூஸ்லெஸ் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும், கிளைண்ட் வந்து நம்மகிட்ட வர மாட்டான். ஏஐலே நீ கேள்வி போட்டு ஏஐல ஆன்சர் கொடுத்து அதே நீ ஒப்பீனியனாக கொடுத்து எனக்கு 50,000 பில்லை போடுறியே, நான் அவங்ககிட்டே வாங்கிக்கிறேன், நானே ஏஐ கிட்ட கேட்டுப்பேனே. அப்போ அது கொடுக்கறது நான் கொடுக்கறது என்ன வித்தியாசம்னா வெரிஃபை பண்ணுறேன். நம்பர் 1 அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து ஏஐ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்கும், ஆனால் அதை கொடுக்கறதுல நிறைய தப்பு இருக்கும். கரெக்ட். அக்யூரசி இருக்காது. ஸோ அதை நான் வந்து எடுத்து லைன் பை லைனாக பார்த்து வெரிஃபை பண்ணி எடுத்து, ஸோ எனக்கு ஒரு செக்ரட்டரி மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் செக்ரட்டரி கொடுக்குற எல்லா டேட்டாவும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. நிறைய விவாதங்கள்ல இதை நாங்கள் பார்க்குறோம். ஏஐ அப்படிங்கிறது நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சாஸ்ல இருந்துட்டு டெக்னாலஜி பற்றி கேட்காம இருக்க முடியாது. நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி கொஞ்சம் பேசவும் செஞ்சுட்டீங்க. நிறைய துறை இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி ஆடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபைலிங்காக இருக்கட்டும். இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னாலஜி சார்ந்து கம்ப்ளைன்ஸ்க்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி சில ப்ராசஸை கொண்டு வராங்க. அப்போது டெக்னாலஜி அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், உங்கள் ஃபர்ம் எவ்வளோ முக்கியம்? அது கம்ப்ளைன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் அடிக்கிறதா இருக்கலாம், அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்? ரொம்ப முக்கியம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட ஆஃபீஸ்க்கோ அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஒரு சிஎஃப்ஓவாக இருக்காங்க, எந்த ஒரு ரோல் அவங்க டான் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஆகிடுது. அது இருந்தால் வந்து நான் சொன்ன மாதிரி வேகத்துக்கும் அந்த துல்லியமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் மெஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தலைன்னா ஸ்லோவாக இருப்பீங்க. நீங்கள் உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் முன்னாடி போயிடுவேன், நான் லேட்டாக இருப்பேன். எல்லோரும் வந்து முன்ன பண்ணுவாங்க, எல்லாம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் ஆவரேஜாக ப்ரெசென்ட் பண்ணுவேன். நம்ம பேண்டமிக்லேயே பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த பிஸ்னஸஸ் டிஜிட்டலாக மூவ் பண்ணாங்களோ அவங்களாம் சர்வைவ் பண்ணாங்க.
மித்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இன்டர்நேஷனல் டாக்ஸ் பத்தி பேசுறீங்க. ஸோ கொஞ்சம் டொமைன்குள்ள போகலாம். ஜிஎஸ்டி, நீங்க ஜிஎஸ்டி சார்ந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் எக்கானமி. அதாவது அது ரொம்ப ரேப்பிடான மூவ்மெண்ட்டாக இருக்குது. எல்லா உலக நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யூஏஇயில் கார்ப்பரேட் டேக்ஸாக இருக்கட்டும், யூகேல இப்போது சோல் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் கம்ப்ளைன்ஸ் டாக்ஸேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ஆடிட் ட்ரெயில் அப்படிங்கிறத கம்ப்ளைன்ஸில் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை இன்வாய்ஸிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எப்பயோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இதனால நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது, பிஸ்னஸ்க்கும் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது ரொம்ப அவசியம். நான் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி சொல்லிட்டீங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்டே இப்போ வந்து அடுத்த 1961 அப்புறம் இப்போ 2025 வந்து நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துருது. 1 ஏப்ரல் 26 புது இன்கம் டேக்ஸ் சட்டம் வருது. அது நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி ரேஷனலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய வெளிப்படைத்தன்மை வந்து சிம்பிளிஃபிகேஷன் அதையும் பண்ணி ரேஷனலைஸும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நடந்துட்டுருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்லலாம். இப்போது நாம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு 10 வருஷமாக வந்து கவர்மெண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னோடியாக நாம் மட்டும்தான் வந்து வேர்ல்டு ஓவரில் இன்கம் டேக்ஸை வந்து இந்த மாதிரி வெர்ஷன் 2 கொண்டு வந்திருக்கோம். ஆனால் கிடையாது, நமக்கு முன்னாடியே நிறைய கண்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஈவன் யூகே பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த வெர்ஷன் 2 செய்யும்போது சிம்பிளிஃபை பண்ணாங்களா அப்படின்னா ஆக்சுவலியே கிடையாது. ஸோ வெர்ஷன் 2 ஆக்சுவலி வந்து பல்கியர் தான் இந்த வெர்ஷன் 1 தான், ப்ரீவியஸ் எடிஷனோட ஜாஸ்தி தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் கான்ஷியஸாக ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸாக குறைக்கணும். நாங்கள் எடுத்து வச்சு பார்த்தோம். இந்த இன்கம் டேக்ஸ் சட்டம் 1961 2025 எடிஷனும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 எடிஷனும் வச்சு பார்த்தா பேஜஸ் கம்மி தான், ஒரு 2/3 தான் இருக்குது. நம்பர் 1. ஆனால் நம்பர் ஆஃப் செக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து 298 செக்ஷன் 1961. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 செக்ஷனுக்கு மேலே இருக்குது. இவ்வளோ நிறைய இருக்கே, ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்னா ஜாஸ்தி ஆகலை, ஆக்சுவலாக கம்மி பண்ணியிருக்கு. நிறைய இடத்துல வந்து சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணியிருக்கான். ஏன்னா ஒரு எக்ஸம்ஷன் செக்ஷனே வந்து எடுத்துட்டு அதை வந்து ஷெட்யூல்ஸாக கொடுத்துட்டான், சிம்பிளாக டேபிள் மாதிரி டப்பா கப்பாலாம் போட்டு. ஸோ அந்த டெவலப்மெண்ட், அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் எப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தேவை இருக்கு. நீங்க இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்கலாம். வருஷம் எம்சிஏ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் டேக்ஸு, ஸோ ஓகே இந்த கண்ட்ரியில் வந்து நாம் வந்து ஒரு பிரான்ச்சை போட்டுட்டோ ஒரு கம்பெனியை போட்டுட்டோ இங்கேருந்து பில் அங்கே பண்ணிவிட்டு கம்மியாக பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து பில் ஜாஸ்தி பண்ணால் ப்ராஃபிட் அங்கே தான் இருக்கும், டேக்ஸ் கட்ட வேண்டாம், இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா கவர்மெண்ட்டை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனாடா நம்ம கண்ட்ரியோட ப்ராஃபிட் அங்கே போயிடுது, அங்கே அவன் எங்கேயுமே டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறான், அப்புறம் கடைசியாக அந்த பணத்தை இங்கே கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் இப்போ ஒன்று கூட்டிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரீட்டிஸை அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது வந்து சரி கிடையாது. அதுக்கு கவுண்டரா ஸோ ஆன்டி அப்யூசிவ், ஸோ அதுக்கு வந்து அந்த கார் ப்ரொவிஷன் அப்படின்றாங்க, ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி நீ பண்ணுறியா, நீ வந்து நியாயமாக உன்னோட ப்ராஃபிட்டை நீ வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஜீரோ டேக்ஸ் பாசிபிலிட்டிங்கிறது குறைஞ்சுட்டே வருது. ஸோ மினிமல் டேக்ஸுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து இப்போ கிளைண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, டேக்ஸே இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லாமல் குறைக்க முடியுமா, எவ்வளோக்கு குறைக்க முடியும். ஸோ சரி இந்த நம்ம ஊரில் 25, சரி இப்படி கொஞ்சம் நம்ம ஒரு செட்டப்லாம் இப்படி பண்ணி நான் வந்து டிரான்சாக்ஷன் அப்படி ரூட் பண்ணால் 25லேருந்து எவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லுவோம், 12, 9. அதனால் 9ங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும், ஏன்னா யூஏஇயில் 9% ஆகிடுது. நீங்கள் கிஃப்ட் சிட்டியில் நீங்கள் பண்ணீங்கன்னா மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் 9%. எல்லாரும் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாங்க, ஓகே 9 தான், இப்போ 0லேருந்து அவங்க 9க்கு வந்துட்டாங்க. ஸோ ஓகே 9 இஸ் ஆப்டிமம் நம்பர், 9க்கு கீழே அதான் செய்ய முடியுமானா இல்லை அப்படிங்கிற ரியலைசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஆடிட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், டாக்ஸேஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் இந்தியன் ரெகுலேட்டரி எவல்யூஷன் இருக்கு இல்லையா, அதில்
ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம்ப்பா நம்ம அப்படின்னு நீங்கள் பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயமும், இன்னொரு விஷயம் இல்லை இது இன்னும் கொஞ்சம் சீர் செய்யலாம், கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாமே அப்படின்னு தோன்றது, இது 2 விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது பெஸ்ட்டு அப்படின்னா நான் சொல்லுவேன் எல்லா சப்ஜெக்ட்டுமே பெஸ்ட்டு தான். ஸோ அது இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் ஆகட்டும், அது இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், அது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆகட்டும், செபியோட ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும். ஒரு 10 இப்போ வந்து 2015, இப்போ நம்ம வந்து 2025 இருக்கோம். ஸோ இந்த செபி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து எல்ஓடிஆர்னு சொல்லணும், லிஸ்டிங் ஆப்ளிகேஷன் டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 10 வருஷம் எடுத்து, அதுக்கு முன்னாடிலாம் வந்து அது கிடையாது. இப்போ வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து கம்பெனிஸை பற்றி, பியர் கம்பெனிஸை பற்றிலாம் கம்பேர்லாம் பண்ணலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது. ஸோ அது இவால்வ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிக்குவயர்மெண்ட் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும். இது கண்டினியூவஸ் ப்ராசஸ். இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இது பெஸ்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா காலத்தில் வந்து இன்னைக்கு இன்டர்மீடியேட்டில் படிக்கிற பசங்க என்ன பரீட்சை எழுதுகிறாங்களோ, என்ன கொஷின்ஸ் எழுதுகிறாங்களோ, அது எங்கள் அம்மா காலத்தில் வந்து அவங்க வந்து ஃபைனல் லெவலில் அதை படித்தாங்க. ஸோ அன்னைக்கு அது பெஸ்ட்டு. கரெக்ட். ஸோ இன்னைக்கு இது பெஸ்ட்டு, நாளைக்கு வேற பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஆமாம். ஸோ அதனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி 2.0 வந்திருக்கு, இது முன்னாடியே வந்திருக்கலாமே, இது பெஸ்ட்டாக இருக்கு, இது இன்னைக்கே அதை பண்ணணும் அப்படிங்கிற டிபேட்லாம் வேணாம் பண்ணலாம். நீ ஆனா மாதிரி டிபேட் பண்ணலாம், அது கருத்துக்களை எடுத்துக்கலாம். அது உட்காந்து அதை எடிட் பண்ணும்போது தான் தெரியும். இன்னும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 வந்து வந்திருக்கு அப்படின்னா பல பேரோட உழைப்பு உள்ள இருக்கு. அது ஒரு செக்ஷனை கொடுத்துட்டு இதை கொஞ்சம் ஆப்டிமமா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியும். சரி, இவ்வளவு நேரம் கொஞ்சம் நல்ல சீரியஸா டெப்தா டொமைன் பத்தி எல்லாத்தையும் பேசணும். இப்போ கொஞ்சம் லைட்டா போவோமா? இதுக்கு பேரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இதுக்கு டைம்லாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டோம். டிப்ளமசி இல்லை, நோ பேலன்சிங் ஆல்சோ. டைரெக்டாக உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை சொல்லணும். நான் ஒரு சில ஆங்கில வார்த்தை சொல்லுவேன், அது உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அந்த வார்த்தைக்கு, அது ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கலாம், வார்த்தையாகவும் இருக்கலாம், அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் ரெடினா நம்ம ஸ்டார்ட். ரெடி. சூப்பர். மணி. மணி. டைம் இஸ் மணி. அப்சல்யூட்லி ஸ்பாட் ஆன். ஓகே, சூப்பர். எத்திக்ஸ். சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். ரஜினி சொன்ன மாதிரி தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லை. ஏன்னா இயற்கைக்கு எல்லை கிடையாது, ஆனால் செயற்கையாக எதை நீங்கள் உருவாக்கினாலும் அதற்கு எல்லை உண்டு. ஸோ மெஷினுக்கு லிமிட் உண்டு. அது கடவுள் கிடையாது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கடவுள் கிடையாது, மனிதர்கள் உருவாக்கின ஒரு டெக்னாலஜி. ப்ராஃபிட். யதார்த்தம். ஆக்சுவலி இதை பதார்த்தம் தான் சொல்லணும். அதை ஏன்னா யதார்த்தம்னு சொன்னேன்னா கேஷ் தான் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் வந்து பதார்த்தம் தான். பார்க்கலாம், ஐய் பிளேட்டில் இவ்வளோ நேரம் ஐட்டம் இருக்கே அப்படின்ட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து பசி அடங்கும். ஸோ பார்த்தா பசி அடங்காது. ப்ராஃபிட்டுங்கிறது அந்த மாதிரி பதார்த்தம். பணம் தான் யதார்த்தம். கேஷ் இஸ் ரியாலிட்டி, ப்ராஃபிட் இஸ் சானிட்டி அப்படின்வாங்க. ஸோ அதனால் ப்ராஃபிட்னு சொன்னீங்கன்னா அது பதார்த்தம் தான். ஸோ இப்போது 10 லட்சத்துக்கு நான் வாங்கி 15 லட்சத்துக்கு விற்றேன் அப்படின்னா 5 லட்சம் ப்ராஃபிட்டு. ஆனால் 10 லட்சம் வாங்கினது நான் வந்து பணம் கொடுக்கல, 15 விற்றேன், அதுவும் பணம் வரலை. அப்போது ரெண்டுமே வந்து எனக்கு வந்து அக்ரூடு தான், கையில் காசே வரல. ஆனால் நான் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வாங்கினா 5 லட்சம் ப்ராஃபிட்னு சொல்லுவேன். ஸோ 5 லட்சம் ப்ராஃபிட்டுங்கிறது பதார்த்தம் தான். கிளையண்ட். எப்போவுமே கிளைண்ட் ஃபர்ஸ்ட் தான், முதல். ரொம்ப சரியா சொல்லுங்க. பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட்னு என் ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன். எல்லாம் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து யார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இந்த ஆஃபீஸில் அப்படின்னு. சார் உங்ககிட்ட, என்கிட்ட நல்ல பேரை வாங்க முடியாதுமா அப்படின்னு. நீ கிளைண்ட் கிட்ட மட்டும் தான் நல்ல பேர் வாங்கணும். நமக்கெல்லாம் படி கலக்கிறது கிளைண்ட் தான். ஸோ கட்சிக்காரர் தான். கண்டிப்பாக. காஃபி வித் சிஏல காஃபி இல்லாமல் எப்படி? காஃபி ஆற்றல். ஸோ தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன். ஸோ ஏன் வந்து காலம்பரை இருந்து இன்னொரு காஃபி சாப்பிட்றோம், மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். எங்களுடைய முதல் தமிழ் எபிசோடு இது. ஸோ இதில் நீங்கள் ஸ்பெஷலாக எத்தனை தமிழ் எபிசோட்ஸ் நாங்கள் பண்ணாலும் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக தான் எங்களுக்கு எப்பயுமே இருப்பீங்க. ஸோ இதை தொடக்கி வச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.